கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நோ மோர் எக்ஸ்கியூசஸ் பார்ட் 2. இன்றைய தினத்திலும் கடந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16 முதல் 24 வரையிலான வசனங்களில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். சாக்கு போக்குகள் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம். அநேக காரியங்களிலே சாக்கு போக்குகளை சொல்கிறோம். விசேஷமாக ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் சொல்லுகிறதான சாக்கு போக்குகளை ஆண்டவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். இந்த வேத பகுதியில ஒரு மனுஷன் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். விருந்து வேளையில தன்னுடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் அனுப்பி அழைக்கப்பட்டவர்களிடத்துல எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, விருந்துக்கு வாருங்கள் என்று சொல்லி சொல்லும்படியாக அனுப்புகிறார். அந்த நேரத்திலே அழைக்கப்பட்டவர்கள் அநேக சாக்கு போக்குகளை சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஒரு மனுஷன் இவ்விதமாய் சொல்லுகிறார்கள். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். அவன் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறான். அந்த ஒரு பெரிய மனுஷன் விருந்துக்கு அழைத்த பொழுது அழைப்பிற்கு இணங்கி விருந்திற்கு வர சம்மதம் தெரிவித்ததான மனுஷன் இப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் ஒரு நிலத்தை, ஒரு வயலை கொண்டேன், ஒரு வயல்வெளியை நான் வாங்கி இருக்கிறேன், அதை பார்க்க வேண்டும், ஆகவே நான் வர இயலாது, என்னை மன்னிக்கும்படியாக வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறான். பாருங்க, ஒரு வயல்வெளியை வாங்கக்கூடியதான மனுஷன் வயல்வெளியை வாங்குறதுக்கு முன்னாடி அது நல்ல நிலமா, தரிசு நிலமா, அது நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடியதான நிலமா, அது லாபகரமான நிலமாக இருக்குமா என்கிறதான காரியத்தெல்லாம் ஆராய்ந்து பார்த்து, வில்லங்கம் எல்லாம் பார்த்து, எல்லா காரியங்களையும் பார்த்து முடித்ததற்கு பிறகுதான் வாங்குவான். இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இது நியாயம் இல்லாத காரணம் என்பதனால் அவர்கள் போக்கு சொல்ல தொடங்கினார்கள் என்று சொல்லி மிக தெளிவாய் வேதம் அவர்களை குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். வயல்வெளியை வாங்கினதற்கு பிறகு அவர்கள் சொல்லுகிறதான காரியம் என்னவென்று சொன்னால், அதை அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், அந்த நிலத்தை பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதான காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். வயல்வெளி வாங்கி ஆயிற்று, அந்த வயல் நிலம் அங்கேயே தான் இருக்க போகுது. நாளைக்கு பார்க்கலாம், நாளை மறுநாள் போய் பார்க்கலாம், ஒரு வாரம் கழிச்சு கூட போய் பார்க்கலாம். அந்த வயல் எங்கேயும் போக போறது கிடையாது. அதை வாங்கியாச்சு, வேறொரு நபர் பறித்து கொண்டு போய் விடுவார்னு சொல்ல முடியாது. ஆனா விருந்து அது இன்றைக்கு தான். அப்ப இன்றைக்கு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவன் வயல்வெளியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு நிலத்தை வாங்குகிறதான காரியம், நிலத்தை பார்க்க வேண்டும் என்கிறதான காரியம் உலகத்தோடு அவர்களுக்கு இருந்ததான அந்த ஐக்கியத்தை காண்பிக்கிறது. அழைப்பிற்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும் அந்த ஆண்டவருடைய, அந்த எஜமானுடைய அந்த விருந்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை பார்க்கிலும் உலக பொருளுக்கும் உலக ஆஸ்திக்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இரண்டாவது 19ஆம் வசனத்துல, வேறொருவன் 5 ஏர் மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். பாருங்க, அவன் வயல்வெளி வாங்கினான்னா இவன் 5 ஏர் மாடுகளை வாங்கியிருக்கேன், அந்த ஏர் மாடுகளை நான் போய் என்ன செய்யணும் அப்படின்னா சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறான். எப்படி? ஒரு மாடு வாங்குறதுக்கு முன்னாடி அது நல்ல மாடா, அது கிழட்டு மாடா, அல்லது அது செக்கு மாடா, அந்த மாடு உழவு செய்வதற்கு ஏற்ற மாடா, இதெல்லாம் பரிசோதித்து தான் வாங்குவாங்க. இப்ப மாடு வாங்கியாச்சு, அதை என்னைக்கு வேண்டுமானாலும் சோதித்து பார்க்கலாம். ஆனா இன்றைக்கு விருந்து இருக்கிறது, அந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம், அந்த அழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து விருந்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி இல்லாமல் அங்கே அவனும் சாக்கு போக்கு சொல்லுகிறான், நான் அதை போய் பார்க்க வேண்டும். முதல் மனிதன் உலகத்தோடு கூட இருந்ததான ஐக்கியத்தை வெளிப்படுத்தினால், இந்த மனிதன் உலக பொருளோடு கூட இருக்கக்கூடியதான ஐக்கியத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். மாறாக தேவனுடைய அழைப்பிற்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்க அவன் தயாராக இல்லை. ஒருவேளை உண்மையிலேயே அவன் மாட்டை பரிசோதிக்க வேண்டுமானால் என்றைக்கு வேண்டுமானாலும் பரிசோதிக்கலாம். இன்றைக்கு போய் அதை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்கிறதான அவசியம் இல்லை. நாளைக்கும் அது மாடு உங்ககிட்ட தான் இருக்க போகுது. அந்த மாடை நீ வாங்கியாச்சு, அதை எப்போ வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், சோதித்து பார்க்கலாம். விருந்து நாளைக்கு இருக்க போகிறது இல்ல,
இன்றைக்கு விருந்திற்கு நாள் குறித்து அந்த எஜமான் அழைப்பை என்ன செய்றார், கொடுத்திருக்கிறார். ஆனால் அவன் போக்கு சொல்ல தொடங்கினான். மூன்றாவது இன்னும் ஒரு மனிதனுடைய சாக்கு போக்கு மிக வித்தியாசமானது. அவன் சொல்லுகிறான் 20ஆம் வசனத்துல, நான் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் வரக்கூடாது என்றான். பாருங்க, திருமணம் பண்ணியாச்சு, எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு, நான் இப்பதான் கல்யாணம் முடிச்சிருக்கேன், நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றான். ஒருவேளை அழைக்கப்பட்ட பொழுது அவன் திருமணம் செய்யாது இருந்திருக்கலாம், அவனுக்கு அழைப்பை கொடுத்திருக்கலாம். திருமணம் முடிஞ்சு அவன் கணவன் மனைவியா உள்ள போனா விருந்துக்கு விடமாட்டேன்னு எஜமான் சொல்ல போறது கிடையாது. ஒரு விருந்திற்கு கணவனும் மனைவியுமாக செல்வது நல்லது, குடும்பமாக எங்கும் செல்வது நல்லது. ஒரு அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாக அவர்கள் குடும்பமாய் சென்று அந்த விருந்தை ஏற்றுக்கொள்வது இன்னும் சிறப்புடையதா தான் இருக்கும். ஆனால் அவன் என்ன செய்யல, போகல. நான் வரக்கூடாது, திருமணம் ஆனவர்கள் அல்லது மனைவியை அழைத்து கொண்டு விருந்திற்கு வரக்கூடாதுன்னு சொல்லி எங்கேயும் எந்த சட்டமும் என்ன செய்யல, இல்ல. அவன் ஒரேடியா அழைப்பை புறந்தள்ளும்படியாக மேற்கொண்டு திரும்ப அந்த எஜமானுடைய ஆட்களோ தன்னை வருந்தி அழைக்க கூடாது என்று சொல்லி அழைப்பிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக, இதற்கு மேல் அவர்கள் எந்த காரண காரியங்களையும் சொல்லி நம்மை அழைக்க கூடாது என்று சொல்லி வரக்கூடாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, இவர்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள், விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். எஜமான் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது என்று சொன்ன பொழுது இவர்கள் எல்லாரும் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் காரண காரியங்கள் சொல்லாம விருந்திற்கு போயிருக்கணும். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்திற்கான அழைப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? உலக பொருட்களுக்கு, உலக ஆஸ்திகளுக்கு, உலக பிரகாரமான உறவுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? எஜமான் நாம் சொல்லக்கூடியதான ஒவ்வொரு சாக்கு போக்குகளையும் அறிந்திருக்கிறார். உண்மையான காரண காரியங்களையும் பொய்யான போக்குகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். இதை அறிந்த எஜமான் என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு பிறகு அவர்கள் வீட்டு எஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரரை நோக்கி சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, எல்லா பட்டணத்தினுடைய தெருக்களிலும் வீதிகளிலும் போய் என்ன செய்யுங்க, ஊனர்கள், குருடர்கள், சப்பானிகள், ஏழைகள் எல்லாரும் என்ன செய்யுங்க, அழைத்து கொண்டு வாருங்கள். அவர்கள் ஊனர்கள், சப்பானிகள், ஏழைகள், அவங்களுக்கு என்ன செய்யல, அழைப்பு கொடுக்கப்படவில்லை. அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பை நிராகரித்த போது இவர்கள் அழைப்பை பெற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் வீடு என்ன செய்யல, நிறையல. அப்ப எஜமான் திரும்ப இன்னும் ஒரு விசை கூட தன்னுடைய வேலைக்காரர்களிடத்துல சொல்றாரு, நீங்க பெருவெளிகள் எங்கிலும் போய், வேலிகள் எங்கிலும் போய் நீங்க என்ன செய்யுங்கன்னா வீடு நிறையும்படி என்ன செய்யுங்க, அநேகரை அழைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அழைக்கப்பட்டவர்கள், அழைப்பை பெற்றவர்கள் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி அறிந்தும் விருந்திற்கு அவர்கள் புறப்பட்டு செல்லாமல் அழைப்பை புறக்கணித்த பொழுது, அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் இராதவர்களும் அழைப்பை பெறாதவர்களும் நாம் அநேக காரியங்களில சாக்கு போக்குகளை சொல்லுகிறோம். விசேஷமாய் தேவனுடைய காரியங்களிலும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களிலும் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு விரோதமாய் நாம் சொல்லக்கூடியதான சாக்கு போக்குகளை எஜமான் கண்ணோக்கி பார்க்கிறார். பரலோகம் கண்ணோக்கி பார்க்கிறது. நமக்கென்று நியமிக்கப்பட்ட தேவதூதர்கள் கண்ணோக்கி பார்க்கிறார். சாக்கு போக்குகளை சொல்லுகிற காரியத்துல நாம் கவனமாய் இருப்போம். அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடப்போம். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நிலத்தை கொள்ளுவதோ, நிலத்தை பார்ப்பதோ, பரிசோதித்து பார்ப்பதோ, அல்லது திருமணம் செய்வதோ, மனைவியோடு, பிள்ளையோடு, குடும்பத்தோடு நான் நேரம் செலவு பண்ணணும், ஆகவே எஜமானுடைய விருந்து எனக்கு தேவையில்லை என்று சொல்லி உலக பிரகாரமான உறவுகளுக்காக தேவனோடு கூட இருக்கக்கூடிய, எஜமானோடு கூட இருக்கக்கூடிய உறவுகளை புறம் தள்ளுவதோ எவ்விதத்திலும் ஏற்புடையது அல்ல. சாக்கு போக்குகளை களைந்து போட்டு எப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் தேவனுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்.